Alhamdulillahil wahidil qahhar. Assalatu wassalamu ala rasulihil mukhtar wa ala alihil athhar wa ashabihil akhyar. Amma ba'd, faqad qala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. وَجَحَدُوا بِهَا وَاسْتَيْقَنَتْهَا أَنفُسَهُمْ ظُلْمًا وَعُلُوًّا. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிகள், தபா தாபிகள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, சிறப்பான ஒரு மாதத்திலே நாம் இருக்கிறோம். ஆம், அல்லாஹ்வுடைய மாதம் ஷஹருல்லாஹில் முஹர்ரம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறப்பித்து கூறப்பட்ட முஹர்ரம் உடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம். முஹர்ரம் உடைய மாதம் சிறப்பு பெறுவதற்கு காரணமாக இருப்பது ஆஷூராவுடைய தினம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆஷூராவுடைய தினம். ஆஷூரா என்றால் 10வது நாள் என்பது பொருள். முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷூராவுடைய நாள். ஆஷூரா என்கின்ற அரபி வார்த்தைக்கு 10வது நாள் என்பதுதான் பொருள். அந்த அடிப்படையிலே ஆஷூரா தினம் என்பது முஹர்ரம் மாதம் சிறப்பிற்குரிய மாதமாக ஆகுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. ஆஷூராம் என்கின்ற அந்த நாள் சிறப்பு பெறுவதற்கு என்ன காரணம் இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலும் முஸ்லிமிலும் ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. மதீனாவிற்கு வருகை தந்த பொழுது ஃபவஜத யஹூதிகள் ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு வைப்பதை பார்க்கிறார்கள். ஃபவஜதல் யஹூத யஸூமூன யௌம ஆஷூரா. ஆஷூராவுடைய தினத்திலே யஹூதிகள், யூதர்கள் நோன்பு வைப்பதை பார்க்கிறார்கள். மாஹாதா, ஏன் என்று நோன்பு வைக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். சொன்னார்கள், ஹாதா யௌமுன் சாலிஹ், இது எங்களுக்கு ஒரு நல்ல நாள். ஹாதா யௌமுன் நஜல்லாஹு பனி இஸ்ராயீல மின் அதுவ்விஹிம், இந்த நாளிலே அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களுக்கு அவர்களுடைய விரோதிகளிடமிருந்து வெற்றியை தந்த நாள், வெற்றியை கொடுத்த நாள். ஃபசாமஹு, அந்த வெற்றியை முன்னிட்டு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள் என்று யூதர்கள் பதில் சொல்லினார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனா ஹக்கு மூசா, அனா ஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசாவிற்கு நாங்கள் தகுதியானவர்கள், நான் தகுதியானவேன் என்று சொல்லியவர்களாக ஃபசாமஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு வைத்தார்கள். வஅமர பிஸ்ஸியாமிஹி, சஹாபாக்களையும் நோன்பு வைக்கும்படி ஏவினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு 3 விஷயங்கள் தெரிய வருகிறது. முதலாவதாக விரோதிகளுடைய அழிவு, அதாவது அநியாயத்தினுடைய, அநீதத்தினுடைய அழிவு. இரண்டாவது நீதத்தினுடைய வெற்றி. மூசா அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் அவர்களோடு இருந்தவர்களும் பெற்ற வெற்றி. மூன்றாவது வெற்றி
நன்றியுணர்வோடு இருந்து கொள்வது. இந்த 3 காரியங்களும் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய படைகளையும் ஃபிரௌனுடைய படைகளும் துரத்தி கொண்டு வந்து நைல் நதியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தோழர்களும் கடந்து விட ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் அழிந்து போனார்கள் என்பது இந்த நிகழ்வினுடைய சாரம்சம் ஆகும். இந்த நிகழ்வு கிமு 1447, எப்படி இன்று ஹிஜ்ரி 1447 இந்த நிகழ்வு நடந்தது கிமு 1447, ஏறத்தாழ 3472 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஃபிரௌன் என்பவன் ஒட்டுமொத்த தீமைகளின் பிறப்பிடம். ஃபிரௌனிடத்தில் நிறைய தீமைகள் குடிகொண்டிருந்தன. அதிலும் குறிப்பாக பெருமை, அதிகார துஷ்பிரயோகம், அகம்பாவம், ஆணவம், இந்த 3 விஷயங்களும் அவனிடத்தில் குடிகொண்டிருந்தன. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமை என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்லுவார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிபரின். யாருடைய உள்ளத்திலே கடுகளவு பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, ஒரு மனிதர் வந்தார், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் நல்ல ஆடைகளை அணிய விரும்புகிறார், நல்ல செருப்புகளை அணிய விரும்புகிறார், அவர் பெருமை அடிப்பதாக எடுத்துக்கொள்வதா? அது பெருமையிலே சேருமா? நல்ல ஆடை அணிகிறார், நல்ல தரமான ஆடை அணிகிறார், நல்ல வியல் உயர்ந்த ஆடை அணிகிறார், நல்ல செருப்பு வாங்கி அணிகிறார், இது பெருமையிலே சேருமா என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால. அல்லாஹு தஆலா அழகானவன், அழகை விரும்புகிறான் என்று சொல்லிவிட்டு, அல் கிபர் பெருமை என்பது, அல் கிபர் பெருமை என்பது மத்ருல் ஹக், உண்மையை மறுப்பது. பெருமை என்பது உண்மையை மறுப்பது, பிற மனிதர்களை இழிவாக நினைப்பது. பெருமையினுடைய அடையாளமே இதுதான், உண்மையை மறைக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, எது உண்மை என்பது மிக தெளிவாக தெரியும், ஆனால் அவைகளை ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பக்குவம் இருக்காது. ஏனென்று சொன்னால், அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டால் இவருடைய ஈகோவிற்கு, இவருடைய பெருமைக்கு இழுக்கு வந்துடும். எனவே அந்த உண்மையை மறுப்பார், உண்மையை ஒப்புக்கொள்ள மாட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, இதே குணம் அப்படியே ஃபிரௌனிடத்தில் இருந்தது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிறார்கள், அதற்காக பல ஆதாரங்களை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்கள், பல அற்புதங்களை காட்டுகிறார்கள், ஆனாலும் மறுத்தார்கள். வஜஹது பிஹா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த அத்தனை உண்மைகளையும் மறுத்தார்கள், ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும். இன்னும் சொல்ல போனால் வஸ்தைகனத்துஹும் அன்ஃபுஸஹும், அவர்களுக்கு மிக தெளிவாக உறுதியாக அது உண்மை என்று தெரிந்ததற்கு பிறகும், அது வார்த்தை, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை நீங்க தெளிவாக கவனிச்சீங்கன்னா புரியும். உண்மையை மறுப்பது ஒரு செய்தியை மறுப்பது அல்ல, ஒரு விஷயத்தை மறுப்பது அல்ல, அது தெளிவான உண்மை, அதை மறுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதை மறுப்பாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் உண்மையை மறைப்பது. ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களுக்கும் தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையானவர்கள், அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் உண்மையானது, அவர்கள் கொண்டு வந்த அத்தனை அற்புதங்களும் உண்மையானது. ஆனாலும் அல்லாஹ் தான் சொல்றான், வஸ்தைகனத்துஹும் அன்ஃபுஸஹும், அவர்களுக்கு அது உறுதியா தெரியும், அது உண்மைன்னு தெரியும், ஆனாலும் ஜஹது, அவர்கள் மறுத்தார்கள். இரண்டாவதாக, ஃபிரௌன் தன்னை தவிர வேற எல்லாரையும், அனைவர்களையும் கீழ்த்தரமாக நினைப்பான். அதிலும் குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவன் சொல்லுகின்ற பொழுது, அம் அன கைரும் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீனு வலா யகாது யுபீன், இழிவானவராக இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றான், இழிவானவராக இருக்கக்கூடிய, தெளிவாக பேச தெரியாத இவரை விட நான் சிறந்தவன் இல்லையா என்று ஃபிரௌன் கேட்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே,
பெருமையினுடைய மொத்த உருவமாக ஃபிரௌன் இருந்தான் அப்படிங்கிறது தான் குர்ஆன் சொல்லுகின்ற உண்மை. இரண்டாவதாக ஃபிரௌனிடத்துல அதிகார வெறி, அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிறது இருந்துச்சு. என்ன கேட்காம எதுவும் செய்யக்கூடாது, என்னைய மீறி எதுவும் செய்யக்கூடாது. நான் யாரு தெரியுமா? அதுதான் அதிகார வெறிங்கிறது. என்னைய மீறி என்கிட்ட கேட்காம எப்படி நீ இந்த காரியத்தை செய்யலாம்? கண்ணியத்திற்குரியவர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு சூனியக்காரர்கள் சண்டைக்கு போறாங்க. சூனிய சண்டை அது. பாம்பெல்லாம் அவங்க போட்டாங்க, பாம்பு மாறி நெளிஞ்சு வந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில் இருந்த அசாவை போட்டாங்க. இந்த அசா பெரிய பாம்பாக மாறி எல்லா பாம்பையும் முழுங்கிருச்சு. அப்ப சூனியக்காரர்கள் அத்துணை பேர்களும் வியந்து போனார்கள். ஏன்னா அவர்கள் செய்த சூனியத்தை விட பெரும் சூனியமாக இது இருந்தது. ஆனா இது முஅஜிஸா. உடனே டக்குனு இது உண்மை என்று நம்பி உடனடியாக ஈமான் கொண்டு விட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப ஃபிரௌன் சொல்லுகிறான், நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்பதாகவே நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்களா? காலம் ஆமன்தும் அதனலக்கும் கபல அன் அதனலக்கும், உங்களுக்கு நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்பதாகவே நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்களா? அவனுடைய அதிகார வெறி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. நீ ஈமான் கொள்வதாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கணும். நீ ஈமான் கொள்வதாக இருந்தாலும், நீ என்னைய வெறுத்து நீ ஒதுக்கி நீ வேற ஆள் பக்கம் போவதாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் போகணும். என்கிட்ட கேட்காம நீ எப்படி பண்ணலாம்? எவ்வளவு ஒரு அதிகார வெறி இருந்திருந்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருப்பான். அல்லாஹ் அந்த குர்ஆன்ல குறிப்பிடுகிறான் என்றால் அவனுடைய அந்த அதிகார வெறியை காமிக்கணும்ங்கிறதுக்காகத்தான். என்கிட்ட கேட்காம எப்படி நீங்க இந்த விஷயத்தை செய்யலாம்? என்கிட்ட சொல்லாம எப்படி செய்யலாம்? இது ஃபிரௌனிடத்தில் இருந்த இரண்டாவது ஆக மோசமான ஒரு குணம். கண்ணியத்திற்குரியவர்களே, மூன்றாவதாக இடத்துல இந்த ஆணவமும் அகம்பாவமும் இருந்துச்சு. நான் தான், என்னைய தவிர வேற யாரும் இல்லை சொன்னானே இல்லையா? என்னிடத்தில் தான் இந்த நகரமே இருக்கிறது, இந்த மிஸ்ர் இருக்கிறது, அது எனக்கு சொந்தமானது. என்னுடைய காலுக்கு கீழ் தான் இந்த நைல் நதியா ஓடிக்கொண்டு இருக்கிறது. தஜ்ரீ மின் தஹ்தீஹல் அன்ஹார், எனக்கு கீழே தான் இந்த நைல் நதி ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த ஊர், இந்த நகரம் எனக்கு சொந்தமானது அப்படிங்கிற அந்த பெருமை. அதையும் தாண்டி ஃபிரௌனிடத்துல இந்த மூசா ஒரே அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரா இல்லையா? அந்த அல்லாஹ் யாருன்னு போய் பார்த்துட்டு வருவோம் என்று ஒரு கோபுரத்தை கட்டுகிறான். ஹாமான் அவருடைய மந்திரிடத்திலே சொன்னான், யா ஹாமானு, ஹாமானே, எனக்காக வஜஅல்லி சர்ஹா, எனக்காக ஒரு கோபுரத்தை கட்டு. அத்தலி இலா இலாஹி மூசா, மூசாவுடைய அந்த கடவுளை போய் நான் பார்த்துட்டு வர்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நன்றாக கவனியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். ஃபிரௌனிடத்துல சில டெக்னாலஜிகள் இருந்தன, சில தொழில்நுட்பங்கள் இருந்தன. அந்த தொழில்நுட்பங்களை வைத்து அவன் பெருமை எடுத்துக் கொண்டிருந்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய காலகட்டமும் அப்படித்தான். யாரிடத்திலெல்லாம் டெக்னாலஜி இருக்கிறது என்பதற்காக வேண்டி, யாரிடத்தெல்லாம் தொழில்நுட்பம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி அகம்பாகவும் ஆணவமாகவும் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய அத்துணை பேர்களுடைய முடிவும் அழிவுதான் என்பதுதான் ஃபிரௌன் சொல்லித் தருகின்ற மிகப்பெரிய பாடம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சர்ஹா அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு கோபுரம்னு அர்த்தம். நீங்க இன்றைய காலகட்டத்திற்கு தோதுவாக நீங்கள் அர்த்தம் வைக்க வேண்டுமே ஆனால் நீங்க டவர்னு அர்த்தம் வச்சுக்கலாம், நீங்க சேட்டலைட்னு அர்த்தம் வச்சுக்கலாம், நீங்க ஏஐ அக்சஸ்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அந்த சர்ஹாங்கிற வார்த்தைக்கு நீங்கள் எத்தனை டவர்களை வைத்து எத்தனை சேட்டலைட்டுகளை வைத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை அரபி வார்த்தை இருக்கு. நான் எட்டி பார்க்கிறேன் அர்த்தம் குர்ஆன்ல. நீங்க அதுக்கு இப்படியும் அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம், நான் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக, அதுவும் அந்த அர்த்தம் பொருந்தும். நான் சேட்டலைட்டை மேல விட்டு உலகத்தினுடைய எல்லா தகவல்களையும் தெரிந்து கொள்கிறேன், மொபைல் டவரை வைத்து எல்லா தகவல்களையும் தெரிந்து கொள்கிறேன், ஏஐ அக்சஸை வைத்து உலகத்தில் எல்லா விஷயங்களையும் நான் தெரிந்து கொள்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, எதுவாக இருந்தாலும், உலகத்தினுடைய எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் அதற்கு பின்புலத்திலே அதிகாரமும் ஆணவமும் அகம்பாவமும் இருக்குமேயானால், அயன்டோம் நீங்க வச்சுக்கலாம். சர்ஹாவுக்கு இஸ்ரேல் அயன்டோம் என்கின்ற ஒன்றை உருவாக்கி அதை தாண்டி உள்ள யார் வந்துட முடியாது.
முடியாதுங்கிற மிக பெரும் பெருமையில இருந்தான், அகம்பாவத்தில் இருந்தான், ஆணவத்தில் இருந்தான். அயன்டோமை கிழித்து உள்ளே போனது ஈரானுடைய பாம், ஈரானுடைய ஏவுகணை. கண்ணியத்திற்குரியவர்களே, சர்ஹா அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்றைய காலகட்டத்தினுடைய எதுவெல்லாம் தொழில்நுட்பத்தை வைத்து மிக பெரும் பெருமையாகவும் அதிகார தோரணையிலும் ஆணவத்திலும் அகம்பாவத்திலும் இருந்து கொண்டிருக்காளோ அத்தனைக்கும் பொருந்தும். ஃபிரௌனிடத்தில் அது இருந்தது. அவைகளை அவன் அதிகாரத்திற்காகவும் ஆணவத்திற்காகவும் பெருமைக்காகவும் பயன்படுத்தி கொண்டிருந்தான். முடிவு என்ன ஆனது? பெருமை, அதிகார பதவி வெறி, அதிகார வெறி, ஆணவம், அக்கிரமம், இது அத்தனையுடைய முடிவும் ஃபிரௌனுடைய முடிவு கண்ணியத்திற்குரியவர்களே மிக மோசமானதாக ஆகி போனது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்துடைய அத்தனை டெக்னாலஜிகளும் நம்முடைய மூளையை மழுங்கடிக்க செய்துவிடும். அதற்கும் சரியான உதாரணம் ஃபிரௌன். ஃபிரௌனிடத்தில் எல்லா வகையான டெக்னாலஜிகளும் இருந்தன, எல்லா வகையான பொருளாதாரமும் இருந்தது, எல்லா வகையான படைபலமும் இருந்தது. ஆனாலும் அவனுடைய இறுதி நேரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய படையையும் நைல் நதியை கிழித்து கொண்டு போகிறார்கள். நைல் நதி பலந்துருச்சு. நைல் நதியை தாண்டி உள்ள போயிட்டு இருக்காங்க. 7 லட்சம் நபர்கள் என்று ஹதீஸ்ல வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நைல் நதி பிளக்க போறாங்க. இப்ப ஃபிரௌன் பார்த்துட்டு அவனுடைய மூளை மழுங்கடிக்கப்படாமல் இருந்தா யோசிச்சிருப்பான், இது எப்படி இது சாத்தியமானது? அப்படியானால் மூசாவுக்கும் மூசாவுடைய தோழர்களுக்கும் உதவி கிடைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத விளங்கியிருப்பான். அவர்களால் இதை கடக்க முடியும், நம்மால் கடக்க முடியுமான்னு யோசிச்சிருப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதிகாரமும் ஆணவமும் மூளையை மழுங்கடிச்சிரும். இன்றைய டெக்னாலஜியை வைத்து யாரெல்லாம் தன்னுடைய அகம்பாவத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, ஆணவத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய மூளை மழுங்கடிக்கப்படும். அதே தான் நடந்துச்சு ஃபிரௌனுக்கு. பின்னாடியே போயிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகமும் அவருடைய கூட்டத்தார்களும் போகின்ற வழியிலே போயிட்டான். அவன் நின்று நிதானிச்சு யோசிச்சிருந்தா அவன் உள்ள போயிருக்க மாட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக நைல் திறந்திருக்குதுன்னா அவர்கிட்ட ஏதோ பவர் இருக்குன்னு அர்த்தம் யோசிச்சிருப்பான். அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தார்களும் சரியாக கரையேறினதற்கு பிறகு, ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் நைல் நதியுடைய நடுவிற்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹு தஆலா மீண்டும் நைல் நதியை மூட வைத்து அவர்களை அழித்து ஒழித்தான் என்பதுதான் முதல்ல நாம பெற வேண்டிய ஒரு பாடம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கு நேர் மாற்றமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் டெக்னாலஜி இருந்துச்சு, அவர்களிடத்திலும் தொழில்நுட்பம் இருந்துச்சு. அது அவங்களுடைய அசா. அந்த அசாவை வைத்து என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம், அது அவர்களுக்கு தெரியும். அசா பாம்பாக மாறியது, அசாவின் மூலமாக வெளிச்சம் கிடைத்தது, நிறைய பயன்களை அசாவின் மூலமாக பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த அசாவை அவர்கள் அல்லாஹ் எதை சொன்னானோ அதன்படி பயன்படுத்தினார்கள். அல்லாஹ்வின் விருப்பத்தின் பேரில் பயன்படுத்தினார்கள், அல்லாஹ்வின் கட்டளையின் பேரில் பயன்படுத்தினார்கள், வெற்றி அடைந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஃபிரௌன் பயன்படுத்தியதற்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்தியதற்கும் மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் வித்தியாசம். ஃபிரௌனும் பயன்படுத்தினா, ஆனா அவன் நோக்கமே வேற. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பயன்படுத்தினார்கள், அவருடைய நோக்கமே வேற. அசா வச்சு அந்த நைல் நதியில அடிச்சிருந்தா நைல் நதி தானா பிளந்துரும். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றவரை அடிக்க கூடாதுன்னு கையில வச்சிருந்தாங்க. அப்ப அல்லாஹ் அறிவிச்சா, வஹைனா இலா மூசா நித்ரி பி அஸாக்கல் பஹர், மூசாவை நீங்க கடல்ல அந்த அசா வச்சு அடிங்கன்னா. அதற்கு பிறகு நைல் நதி இரண்டாக பிளக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம பயன்படுத்துகிற அத்தனை தொழில்நுட்பங்களும் அப்படித்தான். அவைகள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக, அல்லாஹ்வின் கட்டளையின்படி இருக்கக்கூடியதாக இருந்துட்டா நிச்சயமாக அதுல வெற்றி கிடைச்சிடும். இரண்டாவதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இருந்த பணிவு. மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்த பணிவு. ஃபிரௌனிடத்திலே எந்த பெருமையும் அகம்பாவும் ஆணவமும் இருந்துச்சோ, எந்த அளவுக்கு அவனிடத்தில் இருந்துச்சு, ஆனா ரப்புக்கும் நான் சொல்ற அளவுக்கு அவனிடத்தில் இருந்துச்சு, நான் தான் இறைவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல நேர் பணிவு இருந்துச்சு. என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான். இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னால ஒன்றும் செய்ய முடியாது. நான் நபியாக இருக்கலாம், இடத்திலே அசா இருக்கலாம், ஆனால் என்னால எந்த ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டினாலே தவிர, என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறான், அவர் வழிகாட்டுவான்.
அந்த பணிவு மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இருந்துச்சு. அந்த பணிவு வெற்றியை தந்தது. மன் தவாலா லில்லாஹ் ரஃபஅஹு அல்லாஹ், நபிகளார் சொல்லுவார்கள், யார் அல்லாஹ்வுக்காக பணிந்து போகிறார்களோ அல்லாஹ் உயர்த்துவான், யார் பெருமை அடிக்கிறார்களோ அல்லாஹ் தாழ்த்துவான். பெருமை அடித்த ஃபிரௌனை தாழ்த்தி இல்லாமலாக்கினான். பணிவாக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா உயர்த்தினான், காப்பாற்றினான். மூன்றாவதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாலா பக்கமும் வலி இருக்கின்ற நிலையில அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதல்ல தவக்குல். 4 பக்கங்களும் மூடப்பட்டிருக்கும் நிலையில் அல்லாஹ்வின் மீது வைப்பது பேர் தான் தவக்குல். எல்லா வழியும் திறந்திருக்கு, நான் அல்லாஹ்வை நம்புறேன்னு சொல்றதுக்கு பேர் அல்ல தவக்குல். எல்லா வழிகளும் எனக்கு மூடப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் என்னைய காப்பாற்றுவான் என்று அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு பெயர் தான் தவக்குல். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதைத்தான் செஞ்சாங்க. கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுதுரகுன் ஃபலம்மா தரால் ஜம்ஆனி. ஒரு பக்கம் ஃபிரௌனுடைய படை வந்து நிக்குது, இன்னொரு பக்கம் நைல் நதி இருக்கு. தோழர்கள் இப்படித்தான் சொன்னாங்க, இன்னா லமுதுரகுன், நான் மாட்டிக்கிட்டோம்னாங்க. இல்ல முதுரகுன்ற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். இந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது, நல்லா மாட்டிக்கிட்டோம். கண்ணியத்திற்குரியவர்களே, 2 பக்கமும் அடைபட்டிருந்த அந்த சமயத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன், என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான், அவன் நிச்சயமாக எனக்கு வழிகாட்டுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இருந்த அந்த பணிவு, அந்த தவக்குல், எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையிலே செய்த அந்த செயல் அல்லாஹ்வுக்கு பிடித்து போய் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறான். இணையத்திற்குரியவர்களே, பெருமை அழிவை தரும், பணிவு உயர்வை தரும் என்கின்ற 2 பெரும் பாடங்கள் இந்த ஆஷுராவுடைய தினத்திலே இருக்கிறது. மூன்றாவதாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நன்றி செலுத்தும் விதமாக, அல்லாஹ் ஒரு விஷயத்துல வெற்றியை கொடுத்துட்டான்னு சொன்னா உடனே அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது. நம்முடைய நிலைமை அப்படித்தான் இருக்கு. கஷ்டமான சிரமமான நிலையில அல்லாஹ் 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 அல்லாஹ்னு இருப்போம். அந்த கஷ்டமும் சிரமமும் போனதற்கு பிறகு அல்லாஹ்வை சுத்தமா மறந்துடுவோம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது கூட இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த இந்த மிக பெரும் வெற்றியை, மிக பெரும் பாதுகாப்பை நினைத்து அல்லாஹ்வுக்கு உடனடியாக நோன்பு நோற்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு என்று நன்றி செலுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு. அனிஷ்குரு லில்லாஹ் வஷ்குரு லில்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். லைன் ஷகர்தும் லஸீதன்னகும், அப்படி நன்றி செலுத்தினா அல்லாஹ் அதிகமா தருவான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனால் வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர், நிறைய மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா கடிந்து கொள்கிறான். நன்றி செலுத்துபவர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கடிந்து கொள்கிறான். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற பொழுது அல்லாஹ் அதிகப்படுத்துவான். கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் ஆஷூராவுடைய நோன்பு. அப்ப அந்த வெற்றிக்கு நன்றி செலுத்தி ஆஷூராவுடைய நோன்பு வைக்கின்ற பொழுது உலகத்திலே இனி அத்துணை வெற்றிகளும் நமக்கு எளிதாகும் என்பது பொருள். ஏனென்றால் அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான், லைன் ஷகர்தும் லஸீதன்னகும், நன்றி செலுத்தினா அதிகம். நீங்க ஆஷூராவுடைய நோன்பை வைப்பீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியமும் வெற்றி அடையும் என்பது பொருள். இஸ்லாமியர்களுடைய எல்லா காரியமும் வெற்றி அடையும் என்பது பொருள். நிச்சயமாக சத்தியமாக பலஸ்தீன் வெற்றி அடையும் என்பது பொருள். எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் தோல்வியடையும் நிலையிலே இருக்கிறார்களோ அங்கெல்லாம் வெற்றி கிட்டும் என்பது பொருள். ஆஷூரா நோன்பு வைக்கணும். ஏன்னா நோன்பு வெற்றிக்கானது, வெற்றி அதிகமாகும். நேயத்திற்குரியவர்களே, ஒண்ணு வாயால வெற்றி, வாயால அல்லாஹ்வை புகழ்றதுன்னு ஒண்ணு இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ரன்லில்லாஹ் அப்படிங்கிறது. இன்னொன்னு இருக்கிறது அமல்களால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது. யஅமலு அல தாவூத ஷுக்ரா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், தாவூதுடைய குடும்பத்தார்களே உங்களுடைய நன்றியை செயல்ல காட்டுங்கம்மா. அந்த அடிப்படையில் தான் ஆஷூராவுடைய நோன்பை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோற்றார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோற்றார்கள். அவருடைய தோழர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூராவுடைய நோன்பை நோக்க சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆஷூராவுடைய நோன்பை சுன்னத்து தானே அப்படின்னு விட்டுறாதீங்க. காரணம், அது ஃபர்லுடைய அந்தஸ்துல இருந்தது. முதல்ல ஆரம்பத்துல ஃபர்லா இருந்தது. எப்ப ரமலான் கடமையானுச்சோ அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க விருமனா வைங்க, விருமனா விட்டுங்கன்னு ஃபர்லுடைய அந்தஸ்திலிருந்து குறைச்சாங்க. அவ்வளவுதானே தவிர, அதனால தான் முல்லா அலிகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லா நஃபிலான சுன்னத்துகளான நோன்புகளை விடவும் மிகச் சிறந்தது ஆஷூராவுடைய நோன்புன்னு சொல்லுவாங்க.
ரமலானுடைய ஃபர்லான் நோன்புக்கு பிறகு ஆகச்சிறந்த நோன்பு ஒன்று இருக்குன்னா அது ஆஷூராவுடைய நோன்பு. காரணம் என்னன்னு கேட்டா அது ஃபர்லாக இருந்து சுன்னத்தாக மாற்றப்பட்டது. அந்த அளவுக்கு அது உயர்வான நோன்பு. ஆஷூராவுடைய நோன்புக்கு நபிகளார் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மதினால இருக்கக்கூடிய அன்சாரிகளிடத்திலே சில நபர்களை அனுப்பி இவ்வாறு சொல்லுவார்கள், இன்று ஆஷூராவுடைய தினம், இதுவரை யாராவது சாப்பிடாமல் இருந்தா நோன்பா கண்டினியூ பண்ணிருங்க, இதுவரை சாப்பிட்டுட்டா நோன்பு வைக்கிற வரை எதையும் சாப்பிடாதீங்கம்மா. அந்த அளவுக்கு இந்த ஆஷூராவுடைய நோம்புக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மேலும் சொல்லுவார்கள், முன் சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவத்திற்கு ஆஷூராவுடைய நோன்பு பரிகாரமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒட்டுமொத்த உலகத்திலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வெற்றிக்காக வேண்டியாவது ஆஷூராவுடைய நோன்பை வைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையுடைய வெற்றிக்காகவும். ஏன்னா ஒரு வெற்றிக்கு நன்றி நோன்பு, நிச்சயமாக அந்த நோன்பு பல வெற்றிகளை கொண்டு வரும் என்பதை கவனமாக மனதிலே ஆழ பதிந்து இன்ஷா அல்லாஹ் சனி ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை ஆஷூராவுடைய நோன்பு ஒரு நாள் முன்னோ அல்லது பின்னோ சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஹதீஸிலே பெரும்பாலும் முதல் நாள் 9ஆம் நாள் சேர்த்துக்கொள்ள சொல்லி வருகிறது. அந்த அடிப்படையில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஆஷூராவுடைய நோன்பை முழுமையாக அனைவர்களும் வைத்து ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இஸ்லாமியருடைய வெற்றிக்கு காரணமானவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.